நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்.ஆர். ராதா ரவி அவர்கள். ராதா ரவி அவர்கள் என்று சொன்னாலே சர்ச்சைக்குள்ளானவர் என்று அனைவரும் நினைத்துக் கொள்வார். ஏன்னா அவர் எதுக்குமே பயப்பட மாட்டாரு, யாருக்குமே பயப்பட. அவர் மனசுல பட்டதை சரியான முறையில வெளியிட்டுருவார். அதனால சில நேரங்கள் அவர் பேர் நிறைய பேர் கோபம் வரும், சில நேரம் இவ்வளவு கரெக்டா சொல்றாருங்கிற சந்தோஷமும் வரும். அப்படி சர்ச்சைகளுக்கு உட்பட்டு தமிழ் மக்களிடையே தனிப்பட்ட ஒரு மனிதராக தன்னை பிரதிபலித்துக் கொண்டவர் தான் திரு எம்.ஆர். ராதா ரவி அவர்கள். இவர் 1953ஆம் வருடம் ஜூலை மாதம் 29ஆம் தேதி எம்.ஆர். ராதாவுக்கும் தனலட்சுமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார் சென்னையில். இவருக்கு ஒரு சகோதரர் இருக்காரு, அவர் எம்.ஆர். வாசு. இவருக்கு 3 சகோதரிகள். ஒருத்தவங்க ரஷ்யா, ராணி, ரதிகேனா. இவங்க 3 பேர். இவங்களுடைய எம்.ஆர். ராதாவுடைய அடுத்த மனைவி பிறந்தவர்கள் தான் ராதிகாவும் நிரோஷாவும் இவருடைய சகோதரர். வாசு விக்ரம் இவருக்கு மச்சி. இவர் வாசு விக்ரமுக்கு ஒரு மாமாவார். இப்படி சினிமா துறையில் இருக்கக்கூடிய அநேக நட்சத்திரங்கள் இவருடைய உறவுகளாக இருக்கிறார். இவரு சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிக்கணும், நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஆசைகள்ல சினிமா துறைக்கு நுழையணும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருந்தாரு. அப்ப இவர் வி.கே. ராமசாமி, எம்.ஆர். வாசு போன்றவருடைய நாடக குழுவோட சேர்ந்து நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவர் கன்னட படம் ஒன்று, அதாவது ரகசிய ராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தின் மூலமாகத்தான் இவர் சினிமா துறையின் பயணத்தை தொடங்கினார். அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு எப்போ வந்தான்னு பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய மன்மத லீலை கமலஹாசன் நடிச்சுக்கிட்டோம். அந்த படத்துல அவர் நடிக்கிறதுக்கு கமலஹாசன் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். கமலஹாசன் சொன்னால பாலச்சந்தர் ஏற்றுக்கிட்டு அந்த படத்துல ராதா ரவி அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த மன்மத லீலை என்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் நடிகராக இவர் உருவானார். அதுக்கப்புறம் இவர் நிறைய படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஓரளவுக்கு பெரிய கதாபாத்திரம் நடிச்சுட்டு இருந்தார். கதாநாயகனாகவும் வீரன் வேலு தம்பி என்ற ஒரு படத்தில் நடித்திருக்கிறார். இவர் கமலஹாசன், ரஜினிகாந்த், இவர் இப்படிப்பட்ட பெரும் நடிகர்களோடெல்லாம் தொடர்ந்து நடித்துக் கொண்டிருந்தார். அதாவது உயர்ந்த உள்ளம் கமலஹாசன் சேர்ந்து நடிச்சாரு. அதே மாதிரி எல்லா நடிகர்களோடும் இவர் ஒரு பெரிய நடிகராகவே தன்னை காட்டிக்கொண்டு நடிப்பது போன்ற கதாபாத்திரங்கள். குரு சிஷ்யன்ல ரஜினிகாந்த் கூட நடிச்சிருப்பாரு. அதுல நகைச்சுவை கலந்த வில்லன் கதாபாத்திரம். அடுத்து வைதேகி காத்திருந்தால விஜயகாந்த் கூட நடிச்சிருப்பாரு. அதுல முரட்டத்தனமான வில்லன் கதாபாத்திரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வில்லனா ஃபர்ஸ்ட் எதுலாம் அறிமுகமானார்னு தெரியுங்களா? முதல்லாம் கதாநாயகனாகவும் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடித்துக் கொண்டிருப்பாரு. வில்லனாக தன்னை பதிவு செய்து கொண்ட முதல் படம் டி. ராஜேந்தர் அவர்கள் இயக்கி உயிர் உள்ளவரை உஷா. இந்த படத்துலதான் இவர் வில்லனா முதல்ல ஆனாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள்ல வில்லன் நடிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அரசியல்ல இறங்க ஆரம்பிச்சாரு. அரசியல்ல இறங்கி திமுகவுல உறுப்பினராக சேர்ந்தாரு. சேர்ந்து கொஞ்ச நாள் அங்க இருந்தாரு. ஆனா அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லாதால இவருக்கு அது பிடிக்கல, வெளியே வந்துட்டாரு. வந்துட்டு அதிமுகவுல சேர்ந்தாரு. 2001 சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டசபைக்கு சென்றார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில சினிமா மட்டும் இல்லாமல் அரசியலிலும் இறங்கி செயல்பட ஆரம்பித்தார். இவருக்கு மலேசிய அரசாங்கம் டத்தோ அப்படிங்கிற ஒரு மேன்மையான பட்டத்தை வழங்கியது. அந்த பெயர் தான் டத்தோ ராதா ரவி என்று தன்னுடைய டப்பிங் சங்கத்தில் இவர் பெயர் பதியப்பட்டது. இவர் டப்பிங் சங்க தலைவராக இப்போது இருக்கின்றார். தற்சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியில மாநில செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இவருடைய அது மட்டும் இல்லாம இந்த சின்ன திரையில பாத்தீங்கன்னாக்கா செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா எடுத்தாங்க ஒரு நாள், அதுல நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அன்பேவான ஒரு சீரியல் பண்ணாங்க, அதுல நடிச்சிருக்கிறாரு. சினிமாவில், சின்ன திரையில், நாடகங்களில் இன்று வரையில் இவர் ஆரம்பத்தில் நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சு இன்று வரையிலும் நாடகத்தை தன்னுடனேயே வைத்துக் கொண்டு சிறு சிறு வேலைகள் நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். சின்ன திரையிலும் நடித்து விட்டார். அரசியலிலும் எம்எல்ஏவாக இருந்து விட்டார். இப்பொழுதும் அரசியலில் இருக்கின்றார்.
டப்பிங் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கின்றார். மிக திறமையான, நேர்மையான, பயமறியாத ஒரு மனிதர் என்று பார்த்தோமேயானால் அது எம்.ஆர். ராதாரவி அவர்களையே சார். அதாவது மெட்ராஸ் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் ராதா ரவி என்பதுதான் என்னுடைய முழு பெயர். அதுதான் எம்.ஆர். ராதா ரவி என்பது. இப்படி தைரியசாலியாகவும் திறமைசாலியாகவும் திகழ்ந்த ராதாரவி அவர்கள் பிறந்த இந்த ஜூலை 29ஆம் தேதி தைரியத்தின் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.